Bonjour à tous, vous allez bien? Aujourd'hui, sur French Academy Table, vous allez apprendre 10 phrases utiles en français pour la conversation. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பார்க்க போவது பிரெஞ்சு உரையாடல்களில் பயன்படுத்துவதற்கு தேவையான முக்கியமான 10 வாக்கியங்களை பார்ப்பதற்கு முன்னர் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Si vous êtes prêts, on commence. முதலாவதாக பார்க்க போகும் வாக்கியம், நாம் யாருக்கும் அழைப்பு அதாவது டெலிஃபோன் செய்யும் பொழுது நாம் அழைப்பு ஏற்படுத்திய நம்பர் சரியானதா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு இவ்வாறு கேட்கலாம். C'est bien le 01 41 42 43 45 அல்லது je suis bien au 01 41 42 43 45 je suis bien c'est le docteur Pierre என்று கேட்கலாம். இரண்டாவது வாக்கியம், நீங்கள் யாருக்கும் தவறான இலக்கத்திற்கு அழைப்பு செய்துவிட்டால் அதற்கு இவ்வாறு கூறலாம். Excusez-moi, je me suis trompé de numéro. Excusez-moi, je me suis trompé de numéro. அல்லது je suis désolé, j'ai fait une erreur de numéro. Je suis désolé, j'ai fait une erreur de numéro என்று சொல்லலாம். மூன்றாவதாக பார்க்க போகும் வாக்கியம், உங்களுக்கு யாரிடமும் இருந்து தவறான நம்பரில் இருந்து அழைப்பு வரும் பொழுது இவ்வாறு கூறலாம். Vous vous trompez de numéro. Vous vous trompez de numéro. அல்லது désolé, il n'y a personne de ce nom ici. Désolé, il n'y a personne de ce nom ici. அதாவது அவர்கள் யாருடைய பெயரை சொல்லி நமக்கு அழைப்பு ஏற்படுத்தும் பொழுது இவ்வாறு கூறலாம். நான்காவது வாக்கியம், நான் முழுவதுமாக மறந்துவிட்டேன் என்று சொல்வதற்கு j'ai complètement oublié. J'ai complètement oublié. உதாரணமாக, உன்னுடைய பிறந்த நாளை நான் முழுவதுமாக மறந்துவிட்டேன் என்பதற்கு j'ai complètement oublié ton anniversaire. ஐந்தாவது வாக்கியம், நாம் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்கிய பின்னர் மிகுதி காசை தரும் பொழுது தவறு விட்டால் அதற்கு இவ்வாறு கூறலாம். Je crois que vous avez fait une erreur en me rendant la monnaie. Je crois que vous avez fait une erreur en me rendant la monnaie. ஆறாவது வாக்கியம், யார் உனக்கு இதை சொன்னது என்று கேட்பதற்கு qui t'a dit ça? Qui t'a dit ça? யார் உங்களுக்கு இதனை சொன்னது என்று கேட்பதற்கு qui vous a dit ça? Qui vous a dit ça? ஏழாவது வாக்கியம், ஒரு இடத்தினுடைய திறக்கும் நேரம் திறக்கும் நாட்கள் என்ன என்று கேட்பதற்கு Quels sont les horaires et jours d'ouverture? Quels sont les horaires et jours d'ouverture என்று கேட்கலாம். எட்டாவது வாக்கியம், நீங்கள் ஒரு பிரெஞ்சு வகுப்புக்கு பதிய விரும்புகிறீர்கள் என்பதை Je voudrais m'inscrire à ta cours de français. Je voudrais m'inscrire à ta cours de français. இதே போல என்னுடைய குழந்தைகளை ஜூடோ வகுப்பிற்காக பதிய விரும்புகிறேன் என்பதை Je voudrais inscrire mes enfants à ta cours de judo. Je voudrais inscrire mes enfants à ta cours de judo என்று சொல்ல வேண்டும். இதே போல நான் உங்களுடைய கிளப்பில் பதிய விரும்புகிறேன் என்பதை Je voudrais m'inscrire dans votre club. Je voudrais m'inscrire dans votre club என்று சொல்ல வேண்டும். ஒன்பதாவது வாக்கியம், வீட்டு ஏஜென்சி நிறுவனம் ஒன்றிடம் சென்று நாங்கள் வாடகைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை
Nous sommes à la recherche d'un appartement à loyer. Nous sommes à la recherche d'un appartement à loyer என்று கேட்க வேண்டும். 10வது வாக்கியம் ஒருவரை சந்திப்பதற்காக என்ன நேரம் எங்கே நாங்கள் சந்திக்கலாம் என்று கேட்பதற்கு on se retrouve où et à quelle heure. On se retrouve où et à quelle heure என்று கேட்கலாம். இதற்கு பதிலளிக்கும் வகையில் je te retrouve devant le supermarché à 8 heures. Je te retrouve devant le supermarché à 8 heures என்று சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 வாக்கியங்களும் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.